வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன். ஹலோ, வெல்கம் டு ஈரோடு ஆர்ஜி கிச்சன். இன்றைக்கி ஆர்ஜி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன வெங்காயம் புளி சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்து வடித்த சாதம், நல்லெண்ணெய், கருவேப்பிலை, எள்ளு, வெல்கம் டு ஈரோடு ஆர்ஜி கிச்சன். ஆர்ஜி கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறது சின்ன வெங்காயம் புளி சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்து வடித்த சாதம், நல்லெண்ணெய், கருவேப்பிலை, நிலக்கடலை, மஞ்சத்தூள், கடலைப்பருப்பு, உப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, கொஞ்சம் வெல்லம், எள்ளு, புளி, பெருங்காயம், இது அத்தனையும் வரமிளகா, இத்தனையும் சேர்த்து செய்ய போகிறோம். புளி சாதம் செய்கிறதுக்கு மேல் பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: வரமிளகாய், எள்ளு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், மிளகு, கொத்தமல்லி. இது அத்தனையும் வெறும் ட்ரை வர சட்டியில் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது புளிசாதத்துக்கு மேலே தூவுற பொடி செய்கிறதுக்கு வடை சட்டியில் எண்ணெய் இல்லாமல் வெறும் இதாக வறுக்க போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 ஸ்பூன் வெந்தயம், மிளகு 1/2 ஸ்பூன் வெந்தயம், அதோட வரமிளகா 8 மிளகா சேர்த்துருக்கேன். அதோட கருப்பு எள்ளு 2 ஸ்பூன். எல்லாமே செவக்க வறுத்துக்கணும். இப்போது வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வைக்கலாம். சூடு தணிஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கணும். புளிக்காய்ச்சல் செய்கிறதுக்கு இப்போது வடை சட்டியில் எண்ணெய் வச்சுருக்கோம். நல்லெண்ணெய், கடுகு சேர்த்துறேன். கடுகு பொரிஞ்சதும் கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்து செவக்க வறுக்கணும். செவக்க வறுபட்டுருச்சு. இப்போது 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் உரித்து வச்ச சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் 2 நிமிஷம் எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். இது பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். சேர்ந்து இப்போது சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ரை ஆனதும் புளி கரைசல் விட போகிறேன். இந்த புளி கரைசல் பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்க்க போகிறேன். இதோட இப்போ வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் இனிப்பு பிடிக்கிறவங்க கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கோங்க. இல்லை இனிப்பு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிட்டா போதும். மேல் பொடி தூவுறதுக்கு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது இப்போ மிக்சியில் சேர்த்துருக்கேன். இதை பொடிச்சு காட்டுறேன். பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டோம். மீதி இருந்தாலும் கெட்டு போகாது.
1 மாதம் வரைக்கும் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புளி சேர்த்தோம் இல்லையா வெங்காயத்தோட, அது நல்லா கொதி வந்துருச்சு. இது நல்லா சுண்டணும், புளி காய்ச்சல் அளவுக்கு சுண்டணும். சுண்டி வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். இப்போது பொடிச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இது புளி காய்ச்சல் நல்லா சுண்ணதுக்கப்புறம் சாதம் போட்டு இதுவும் போட்டு உப்பு போட்டு பெரட்டும் போது ஃபுல்லாக போடணும்னு இல்லை, தேவையான அளவு பொடி போட்டுக்கிட்டால் போதும். காய்ச்சல் புளி ஆட் பண்ணோம் இல்லையா வெங்காயத்தோட, இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இது நல்லா புளிக்காய்ச்சல் அளவுக்கு சுண்டணும். புளிக்காய்ச்சல் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போது இதில் நம்ம நல்லா சேர்க்க போகிறோம். வேர்க்கடலை சேர்க்கலாம், வேக வச்ச சுண்டல் சேர்க்கலாம். எது சேர்த்தாலும் இதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லை ப்ளைனாகவும் சாப்பிட்லாம். வெறும் வெங்காயம் மட்டும் போதுங்கிறவங்க வெங்காயத்தோடு அப்படியேவும் சாப்பிட்லாம். இப்போது புளிக்காய்ச்சலோட சாதம் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, இது வரைக்கும் எதுலேயுமே உப்பு போடல, அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு மேல் பொடி போட போகிறேன். இதுவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போடலாம். போட்டாச்சு. நல்லா கலந்து விடணும். இப்போ மேலே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தூவி ரெடி பண்ணிட்டேன். இப்போது இது கலந்து விட்டால் புளி சாதம் ரெடி. இது வெங்காயத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப எம்மியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதோட தயிர் சாதமும் இருக்குது. இது 2ஓட சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே நமக்கு தேவைப்படாது. இப்படி எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.